Hello my dear students, welcome back to W2S Academy Prem Kiran channel. So நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது class 12 Physics Magnetism and Matter. So இதுல part 13 videos தான் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ 13வது வீடியோக்கு நம்ம வந்திருக்கோம். பார்க்கறதுக்கு தான் ஒரு குட்டி லெசன் மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் வந்து பார்த்துட்டோம்னா அவ்வளவு டாபிக்ஸ் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு. இன்னும் நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ 13வது இதில் வந்திருக்கோம். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்னடைசேஷன், இதுக்கும் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டிக்கும் என்ன சம்பந்தம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலா, இந்த ஃபார்முலா B is equal to mu into H, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னடைசேஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மெட்டீரியல் நான் எடுக்கிறேன்னா அந்த மெட்டீரியல்ல கோடிக்கணக்கான ஆட்டம் இருக்கும். ஒரு ஆட்டம்லையும் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம் இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கும், வெளியே வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான் வந்து எனக்கு சுத்திட்டு இருக்கும். அப்போ ரிவால்விங் எலக்ட்ரான் ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் மொமெண்ட். கரெக்டா? இதுதான் நம்ம ஸ்டார்டிங் வீடியோலே பார்த்தோமே. ஸோ ரிவால்விங் எலக்ட்ரான் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, அப்ப இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் மட்டுமா இருக்கு? ஒரு ஆட்டம் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஆட்டம்லயே நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு சுத்திட்டு இருக்குமா? நிறைய எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும். கரெக்டா? அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கும் ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். அப்போ ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் எப்படி இருக்கும், அதை நம்ம இப்போ 2Dல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா பாருங்க, இது ஒரு எலக்ட்ரான், இதெல்லாம் ஒரு டொமைன். இந்த டொமைன் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், பார்ட் 0ல நான் காமிச்சிருக்கேன். ஓகே, இதுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா பாருங்க, இது ஒரு எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் மொமெண்ட், இது இன்னொரு எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் மொமெண்ட், இது ஒன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா ஒரு எலக்ட்ரானுக்கும் ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். அப்ப என்ன சொல்றானுங்கன்னா இந்த எல்லா எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டையும் சேர்க்கிறப்போ நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு 0. ஏன்னா ஒன்னொன்னு ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை கேன்சல் பண்ணும், இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை கேன்சல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்னு வந்து பார்த்துட்டோம்னா ஒன்னொன்னு கேன்சல் பண்ணி நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். பட் இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க, இதை கொண்டு போய் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைங்க, அப்பவும் 0வா இருக்குமான்னு பார்த்தோம்னா கிடையாது. இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B0. இதுல கொண்டு போய் நான் என்ன பண்றேன்னா இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை கொண்டு போய் உள்ள வைக்கிறேன். மேக்னெட்டிக் மெட்டீரியல் இப்படி உள்ள வைக்கிறப்போ இப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆகி ஒரே டைரக்ஷனை வந்து பார்த்துட்டோம்னா எல்லாமே காமிக்கும். பாருங்க, எல்லாமே ஒரே டைரக்ஷன். எந்த டைரக்ஷனை காமிக்குது? எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷனை தான் வந்து பார்த்துட்டோம்னா இதுவும் எனக்கு இங்க காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்ஃபோர் இந்த இடத்துல நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கிரியேட் ஆயிருக்கும். தே ஹேவ் சம் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா I is equal to, ஐனா என்ன? மேக்னடைசேஷன். It is given by magnetic moment per unit volume. ஓகே, அப்ப இதோட யூனிட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆம்பியர் per மீட்டர். யூனிட் என்ன? ஆம்பியர் per மீட்டர். I is equal to, magnetization is equal to ratio of magnetic moment to its volume per unit volume அப்படிங்கறதா. ஓகே, இப்போ இதுல என்ன சொல்ல வர்றானுங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதை நம்ம சொலினாய்டு வச்சு செக் பண்ணுங்க அப்படிங்கிறானுங்க. நம்ம சொலினாய்டு வச்சு நம்ம இங்க செக் பண்ணலாம். நல்லா கவனி, இது இப்படி இருக்கட்டும். இப்போ நான் ஒரு சொலினாய்டு, இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த சொலினாய்டு இட் பிஹேவ்ஸ் as a normal bar magnet, ரைட்டா? ஸோ அதுக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா இந்த இடத்துல B0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது பாருங்க, இது ஒரு சொலினாய்டு, இது வழியா நான் கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா நான் கொடுக்குறேன், இது கரண்ட் கொடுக்குறேன். ஸோ கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு உள்ள போறதுனால எனக்கு இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். கரெக்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு இங்க கிரியேட் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பார்த்துட்டோம்னா B0ன்னு வச்சுக்கலாம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்க B0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை B0 நம்ம வச்சுக்கலாம். இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க, இதுக்குள்ள கொண்டு போய் அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் ராடோ இல்ல வந்து பார்த்துட்டோம்னா சாஃப்ட் அயன் ராடையோ அதை கொண்டு போய் உள்ளுக்குள்ள வைங்கன்னு சொல்றாங்க. ஓகே, நான் உள்ளுக்குள்ள வைக்கிறேன். உள்ளுக்குள்ள வைக்கிறப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த ராடில் இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் எப்படி இருக்கும், இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனை காமிக்குதோ அதே டைரக்ஷனுக்கு அது அலைன் ஆயிருமா?
உள்ளுக்குள்ள இருக்கிறது எனக்கு அலைன் ஆயிருமா? அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, in such cases the total magnetic field inside the material, இந்த மெட்டீரியலுக்கு ஒரு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குல்ல, சோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா சம் ஆஃப் வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ளதான வந்து பாத்தீங்கன்னா இதை நான் வச்சிருக்கேன். அப்ப இதுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக், இதனால இதுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்ல, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அந்த மெட்டீரியலுக்குள்ள ஒரு இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அதை வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த மெட்டீரியல். அப்ப வாட் இஸ் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் external magnetic field due to the current carrying solenoid. கரெக்ட்டா? இந்த B நாட் காரணம் யாரு? கரண்ட் உள்ள போறதுனால ப்ரொடியூஸ் ஆனதுதான் இந்த ஒயிட் கலர் லைன், அது வந்து B நாட். ஓகே, அடுத்தது BM ங்கிறது என்னது? இத கொண்டு போய் அந்த மெட்டீரியலை கொண்டு போய் அந்த வெள்ளை கலர் லைன் அந்த solenoidக்குள்ள வெச்சனால இந்த மெட்டீரியலுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது, அது வந்து பார்த்துட்டோம்னா BM. இது வரைக்கும் ஓகேவா? இப்போ என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து நோட்டேஷன்ஸ் நம்ம ஒன்னொன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துட்டு வாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மெட்டீரியலோட மேக்னெட்டிக் இது வந்து பார்த்துட்டோம்னா எதை பொறுத்து இருக்கும்னா மேக்னடைசேஷனை பொறுத்து மாறும். கரெக்டா? மேக்னடைசேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் எனக்கு அதிகமா இருக்கும். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்க, இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை நான் ரிமூவ் பண்றேன், மியூ நாட் இன்டு ஐ. ஓகே, அப்ப மியூ நாட் அப்படிங்கிறது என்னது? மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இன் வாக்யூம். ஓகேவா? மியூ நாட்னா என்ன? மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி in air or vacuum. Magnetic permeability in air or vacuum. ஓகேவா? ஃபைன். இப்போ இதை வச்சு சொல்றாங்க let us introduce a new magnetic quantity called as a magnetic intensity அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வர்றாங்க. அப்ப என்னன்னா H is equal to, இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா B divided by mu naught minus I. ஓகே, சோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு நம்ம வச்சுக்கலாம். let this be an equation number 1, இது வந்து பார்த்துட்டோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, சோ H ஓட யூனிட்டும் வந்து பார்த்துட்டோம்னா I மாதிரியே தான். எப்படி நீங்க மேக்னடைசேஷனுக்கு வந்து பார்த்துட்டோம்னா M டிவைடட் பை V ன்னு போட்டுட்டு இதோட யூனிட் வந்து பார்த்துட்டோம்னா ஆம்பியர் பர் மீட்டர், Hக்கும் வந்து பார்த்துட்டோம்னா சேம் அதே தான். H is equal to ஆம்பியர் பர் யூனிட்டே தான், ஆம்பியர் பர் மீட்டரே தான். ஓகேவா? அப்போ H is equal to B divided by mu naught minus I நீ இந்த இடத்துல போட்டீங்களா? இப்போ நான் இது என்ன பண்றேன்னா LCM எடுக்கிறேன். H is equal to B minus mu naught into I whole divided by mu naught. ஓகேவா? இப்போ இந்த mu naught நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். H mu naught is equal to B minus என்ன வரும்? mu naught I. ரைட்? இப்போ இந்த mu naught I இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும்? B is equal to H mu naught minus இந்த பக்கம் வந்தனால plus mu naught I. இதுல இருந்து எதை காமனா வெளியே எடுக்கலாம்? இந்த ஸ்டெப் இங்க எழுதுறேன், so B is equal to, நீங்க எதை காமனா வெளியே எடுக்கலாம்? mu naught நான் காமனா வெளியே எடுத்துட்டேன்னா உள்ளுக்குள்ள எனக்கு என்ன இருக்கும்? H plus I, அதாவது magnetic intensity plus magnetization அப்படிங்கிறது இருக்கும். let this be an equation number 4. okay, so already we know that, பாருங்க அதெல்லாம் இங்க எழுதுறேன் இடம் பத்தாதனால, already we know that, இதெல்லாம் பார்ட் 0ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. so already we know that என்ன தெரியும்? magnetization is nothing but susceptibility plus into H. கரெக்ட்டா? so இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ என்ன பண்ண சொல்றானுங்க? substitute the equation 5 in equation number 4. அத கூட நீங்க போட்டா எனக்கு என்ன ஆகும்? B is equal to mu naught into H வர இடத்துல நீங்க சாரி H அப்படியே இந்த இடத்துல இருக்குமா? H அப்படியே இருக்கட்டும். I வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்? susceptibility into H. இதுல இருந்து நீங்க என்ன வெளியே எடுத்துடலாம்? B is equal to mu naught H நீங்க வெளியே எடுத்துடலாம். அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும்? chi plus 1, அதாவது susceptibility plus 1 ன்னு இருக்கும். ரைட்? அப்போ இதுல இருந்து நீங்க மறுபடியும் already we know that என்ன பாயிண்ட் அது? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா like relative permeability is nothing but 1 plus chi. ஓகே, அப்போ 1 plus chi வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்? 1 plus chi வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்? mu r போட்டுக்கலாம். ஆல்ரெடி mu naught இருக்கு. இப்போ இதுக்கு பதிலா போட்ட ஒரு mu r, அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா H. சோ இதுவும் ஒரு ஃபார்முலா தான். அண்ட் ஃபைனலா எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுங்கிறதா நான் சொல்லணும். சோ அது என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா இதான் ஃபைனல் ஸ்டெப், இதான் ஃபைனல் முடிஞ்சு. ஈஸியா தான் இருக்கும்.
ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா இங்க போய்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சது ஞாபகம் இருக்கா? எப்சிலான் என்னதுப்பா, எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். அதே மாதிரி தான் இங்க மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க, மியூ டிவைடட் பை மியூ நாட். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? மியூ நாட் இன்டூ மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ. கரெக்டா? மியூ நாட் இன்டூ மியூ ஆர் வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், மியூ போட்டுக்கலாம். இப்போ அதைத்தான் இங்க நான் பண்ண போறேன் இந்த இடத்துல. அப்போ எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும், b is equal to இவங்க ரெண்டு பேர் வர இடத்துல என்ன போட்டுக்கலாம், மியூ போட்டுக்கலாம் இன்டூ h. அப்போ இங்க என்ன தெரியுமா சொல்ல வர்றாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு what, permeability of the medium into magnetic intensity. so இப்படிதான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ரிலேஷன் வந்துச்சு அப்படிங்கறாங்க. so இத நீட்டா நீங்க வந்து பார்த்துட்டோம்னா லைன் பை லைனா வந்து பார்த்துட்டோம்னா நீங்க எழுதி வச்சிருக்கணும். இத ஒரு டைம் உங்களுக்கு நான் ரீகால் பண்ணிக்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரே இதெல்லாம் நான் உங்களுக்கு எழுதுறேன். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றப்ப நிறைய வரைஞ்சு காமிக்கிறதா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரே இதெல்லாம் நான் எழுதி காமிக்கிறேன் சின்னதா. ஓகே, பாருங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து நான் சொல்லிட்டு வரேன். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு காரணம் யாரு, அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த கரண்ட் கேரிங் solenoid பிளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த மெட்டீரியல். ஓகே, இது let this be an equation number 1. ஓகே, அடுத்தது we know that என்னது, அந்த மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை பொறுத்து மாறும், மேக்னடைசேஷனை பொறுத்து மாறும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், bm is equal to நீங்க இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், இதுக்கு பதிலா மியூ நாட்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, magnetic permeability of free space or vacuum. கரெக்டா? இது வந்து பார்த்துட்டோம்னா இது let this be an equation number 2. so அடுத்ததுல என்ன சொல்ல வர்றாங்க, ஆல்ரெடி again we know that இதெல்லாம் முன்னாடியே இந்த பார்ட் 0 வீடியோல நான் போட்டிருக்கேன். அப்போ magnetic strength or magnetic intensity H is equal to என்ன பண்ணிக்கலாம், total magnetic field divided by our vacuum minus I. இதை நான் போட்டுக்கலாம். ஓகே, so இதை என்ன பண்றாங்கன்னா let this be an equation number 3. இதுக்கு வந்து நான் LCM எடுக்கிறேன். இதுக்கு நான் LCM எடுத்தேன்னா H is equal to B minus mu naught into I divided by mu naught. இதை நான் cross multiply பண்ணேன்னா mu naught into H is equal to B minus mu naught I. so இது என்ன பண்ணிக்கிறேன், B இங்க வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு போறேன். so B is equal to mu naught H இருக்கு. so இது equal to அந்த பக்கம் போனனால mu naught I. so இங்க இருந்து நான் எதை காமனா வெளிய எடுக்கலாம், mu naught காமனா வெளிய எடுத்துட்டேன்னா H plus I வந்து பார்த்துட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கும். so let this be an equation number 4. ஓகே, சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, H வர இடத்துல நம்மளுக்கு ஆல்ரெடி மேக்னடைசேஷன், இதுவும் ஆல்ரெடி we know that மேக்னடைசேஷனோட இன்னொரு ஃபார்முலா என்னது, I is equal to chi into H. so கைனா என்ன, மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி. so இது ஈக்குவேஷன் நம்பர் 5. so இங்க என்ன சொல்றானுங்க, 5 கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ல போடுங்கங்கறானுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4ல நான் போட்டேன்னா என்ன கிடைக்கும், B is equal to mu naught into H வர இடத்துல H அப்படியே இருக்கட்டும், I வர இடத்துல H அப்படியே இருக்கட்டும், I வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், chi into H போட்டுக்கலாம். so இதுல இருந்து நீங்க எதை காமனா வெளிய எடுக்கலாம், mu naught இதுல இருந்து H நான் வெளிய எடுத்துட்டேன்னா உனக்கு உள்ள என்ன இருக்கும், 1 plus chi இருக்கும். so again we know that mu r is nothing but 1 plus chi. okay, the we know that வரதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்காங்கப்பா, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்ட் 0 வீடியோல இதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்ப இதை கொண்டு வந்து இங்க நான் மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா let this be an equation number 6 னு வெச்சுக்கலாம். இது equation number 7 னு வெச்சுக்கலாம். இப்போ 7 கொண்டு வந்து எங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன், 7 கொண்டு வந்து equation number 6 ல போடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், B is equal to mu naught H into இது வந்து mu r ஆ மாறிடும். அப்போ mu r into mu naught நீங்க என்ன எழுதிக்கலாம், இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். mu r is equal to mu divided by mu naught. அப்ப நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா mu naught into mu r is equal to mu, right? இது அப்போ let this be an equation number 9. இது equation number 8. அப்ப இங்க என்ன பண்றானுங்க, substituting equation number 9 in equation number 8. so what I will get, B is equal to mu naught into mu r வர இடத்துல என்ன போட்டுக்கலாம், mu போட்டுக்கலாம் into H. so இது இப்படிதான் வந்து பார்த்துட்டோம். இது என்னது, magnetic field. ஓகே, இது வந்து பார்த்துட்டோம்னா என்னது, magnetic strength or magnetic intensity அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா,
இது வரைக்கும் ஓகேவா? 2 டைம் இதில் அப்படியே நான் போட்டப்பா. தயவு செய்து பக்கத்தில் லைக் என்னது ஒரு நோட்ஸ் வச்சுட்டு நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும். அப்போ தான் புரியும், இல்லாட்டியெல்லாம் ஒன்றுமே புரியாது. ஓகேவா? ஃபைன்.